பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மன வாழ்க்கையில ஒரு சுமூகத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். கடன் தொந்தரவுகளிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு நல் வழிகாட்டக்கூடிய மாதமாக இது அமையுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணுங்க. எல்லா விதங்களிலும் உங்களுக்கு பின்னடைவுகள்ல இருந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தை வழங்குகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கான மாத பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்க, இது ஒரு பொதுவான பலன். இதோடைய பலம் ஒரு 10% தான், அதுக்கு மேல அதுக்கு பலம் கிடையாது. ஆனா நீங்க இந்த பலனை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க. நான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் இந்த தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்குமானால், இந்த தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்குமானால் சில தசாபுக்தியம் மென்ஷன் பண்ணுவேன். அந்த தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த பலன் உறுதியாக 10%ல இருந்து 50%க்கும் மேல போயிடும். அதுல மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அதனால நீங்க அதை எடுத்து வச்சுக்கிறது இந்த பலனினுடைய சதவிகிதத்தை அதிகரிக்கும். சரிங்க நண்பர்களே, இந்த புரிதலோடு இப்ப நம்ம பலன் பார்க்கலாம். அதாவது எந்த தசாபுக்தி பலன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். நான் 5 பலன் சொல்றேன், 2த்துக்கு தான் உங்களுக்கு தசாபுக்தி மேட்ச் ஆகுதுன்னா அந்த 2 பலன் தான் உங்களுக்கு உறுதியா நடக்கும். மீதி 3 உங்களுக்கு பெருசா தாக்கம் தராது. சரிங்களா? சரி, விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன், திருமணத்திற்கான ஒரு அற்புதமான மாதம் இது. தாராளமாக முயற்சிக்கலாம். நீண்ட நாளா யாரெல்லாம் திருமணத்திற்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு திருமணம் சார்ந்த அத்தனை வகையான முன்னேற்ற அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ தாராளமாக முயற்சிக்கலாம். யாருடைய ஜாதகப்படி 2ஆம் இடம் 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் ஓடுதோ அவர்களுக்கு உறுதியாக திருமணம் கைகூடி வந்துடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோவா ஏற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோவா ஏற்றம் உண்டு. அப்போ நீங்க வேலை பார்க்கலாம், தொழில் பண்ணலாம், என்ன வேணா பண்ணிக்கிட்டு போங்க. ஆனால் வருமானத்தின் அளவு இந்த மாதத்திலிருந்து சற்று growth ஆயிருக்கும். அப்ப அப்படியே ஜாதக ரீதியா வாங்க. யாருக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் வருமானத்தின் அடிப்படையில, ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையில நல்ல லாபம். தொழில் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான லாபங்கள் கிடைக்கும். நீங்க போட்ட முதலீட்டை தாண்டின ஒரு லாபங்கள் கிடைக்கும். ஆனா தசாபுக்தியின் அடிப்படையில் இந்த 2 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி நடக்கணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இது ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. இது ஒரு விஷயம். அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன அமைப்புகள் சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, புத்திரபாக்கியம். யாரிடம் உங்க ஜாதக அமைப்பின்படி இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடமோ 5ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட, குறிப்பா 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி ஓடுதான்னு பாருங்க. கோச்சாரம் 11ஆம் இடம் வலுத்திருக்கு. உறுதியாக புத்திரபாக்கியத்திற்கான அமைப்புகள் கிடைக்கும். தாராளமாக இம்மாதம் முயற்சிக்கலாம். இது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் யாருடைய ஜாதக அமைப்பின்படி நல்ல தசாபுக்திகள் போகுதுன்னு நான் கூட சொல்றது ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வாங்க. சரி, இப்போ பொது பலன் அடிப்படையில் இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட நாளா வேலையே இல்லைங்க சார், ஏதோ வண்டி ஓடுறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ அதுவும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும். அது சிறப்பான வேலை கிடைக்குமா, நல்ல வேலை கிடைக்குமாங்கிறது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் உறுதியாக வேலை கிடைக்கும். அப்படியே ஜாதகத்துக்கு வந்துருங்க. 10ஆம் இடமோ 6ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கா, உறுதியா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைகின்றது. ஒரு சிலருக்குங்க இந்த காலகட்டத்துல ப்ரமோஷன்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், அல்லது ப்ரொமோஷன் கிடைக்காம சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், அல்லது நீங்க ப்ரெஷரா இருந்த ஒரு ஜோன்ல இருந்து ப்ரெஷர் குறைவான ஒரு இடத்திற்கு வேலை பணியிட மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக மொத்தத்துல வேலை உத்தியோகம் சார்ந்து உங்களுடைய ப்ரெஷரோ அல்லது சம்பள உயர்வோ அல்லது தகுதி உயர்வோ ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. அப்படியே வாங்க. தசாபுக்தியின் அடிப்படையில் யாருக்கு 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கும். இப்போ இங்க 8ஆம் இடத்து தசாபுக்தி ஓடிட்டு இருக்கு. இப்போதான் வேலையில ட்ரௌசர் கலற அளவுக்கு பிரச்சனை வரும். சரிங்களா? அப்போ தசாபுக்தி இறுதியானதுங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உத்தியோகம் சார்ந்து சில நல்ல மேன்மைகளை இப்ப நான் சொன்ன மாதிரியான ஒரு அமைப்புகள்ல வழங்குறதுக்கான அமைப்புல இருக்கு. மறு திருமணத்திற்கான அமைப்புல யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கும் இந்த காலகட்டம் மறு திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும்
அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்க ஜாதகத்தின் அடிப்படையிலையும் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு ஓடிக்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் வருமான ரீதியாக மற்றும் இரண்டாம் திருமண அமைப்பு ரீதியாக 2 ரீதியாகவும் நல்ல சிறப்பான மேன்மை உண்டு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிடணும். இது ஒரு அமைப்பு. உங்க மனைவி இருக்காங்க பாருங்க, வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய கணவர் இருக்காரு பாருங்க, விருச்சிக ராசிக்காரங்க ஆணாக இருந்தால் உங்க மனைவி, பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர், உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அல்லது அவர்கள் வழியிலிருந்து சில நல்ல உதவிகள் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், ஒரு 2 லட்ச ரூபா கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கலாம். திடீர்னு உங்க மனைவி என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலைக்கு போற கம்பெனிலேருந்து ஒரு லோன் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லையா. என் கணவர் கஷ்டப்பட்டு இருக்காரு, குடியான அவங்க அப்பாவை அடிச்சு பணத்துக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த வரையான ஒரு அமைப்பு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்போ உங்க வாழ்க்கை துணை வழியிலிருந்து பொருளாதார உதவியோ அல்லது மனம் சார்ந்த ஒரு சப்போர்ட்டோ ஏதேனும் ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகள் மடமடவென குறை. அப்போ யாருக்காவது கடன் தொந்தரவுகள் ரொம்ப நெருக்கடியா இருக்கு, அதை அடைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் உங்க ஜாதக அமைப்பின்படியும் பாருங்க, 5ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் ஓடுதான் பாருங்க. ஓடுச்சுன்னா கோச்சாரமும் பலமா இருக்கு, உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ள வந்துடும். கம்ப்ளீட்டா அடையுமாங்கிறது உங்க ஜாதகத்தை பொறுத்தது. ஆனா கடன் தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல கட்டுக்குள் வருவதற்கான அமைப்பு உங்க ஜாதக ரீதியாக உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக ஹெல்த்ல இருந்து வந்த பிரச்சனைகள், ஆரோக்கிய நிமித்தமாக இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டம் வீரியம் இழந்து ஆரோக்கியத்துல ஓரளவுக்கு மேம்பாடு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். நோய் தொந்தரவுகள் வீரியம் குறையும். சரிங்களா, கவலைப்பட வேண்டாம். அப்படியே உங்க ஜாதகத்துக்கு வாங்க, யாருக்கு 1ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு உறுதியாக அந்த நோய் தொந்தரவுகள்லாம் குறைஞ்ச ஆரோக்கியம் மேம்பற்றும். அது ஒரு அற்புதமான அமைப்பு. சரிங்களா, இதெல்லாம் போக வேற என்னங்க இந்த காலகட்டத்தில் சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரம் சிறப்பு, திருமண அமைப்புக்கு சிறப்பு, கணவன் மனைவி பிரச்சனைகள் நல்லா ஆகிறதுக்கு சிறப்பு, அதாவது திருமண அமைப்புகள் சிறப்பு, புத்திரபாகியத்திற்கும் சிறப்பு, சகல அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்களை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு மாதம். அதுலேயும் குறிப்பா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்கள் வெளிமாநிலங்கள் அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னுமே கூடுதலான நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இறைவன் வெங்கடாஜலபதி பெருமாள் வழிபாடு சகல விதங்களிலும் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.